ஏரன் என்கிற 10 வயசு பையன் ஒரு பயங்கரமான கனவு காணுறான். இதிலிருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஏரன் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு அழுவுறான். அப்போ அவன் கூட மிக்காசா இருக்கா. "ஏன் அழுவுற?" அப்படின்னு மிக்காசா கேட்டா, அதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். எதையோ மறைக்கிறான். நரேட்டிவ் ஒரு கதை சொல்றான். அது என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் மனுஷங்கள சாப்பிட்டு அழிச்சிட்டு இருந்ததாகவும், அதுகிட்டேருந்து தப்பிக்க மனுஷங்க 3 சுவத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்ததாகவும், அந்த சுவத்தோட பேரு என்னன்னா, வெளிய இருக்க சுவத்தோட பேரு மரியா. நடுவுல இருக்கிற சோத்தோட பேரு வால்ரோஸ். கடைசியா உள்ள இருக்க சோத்தோட பேரு வால்சீனா. 100 வருஷமா மனுஷங்க இந்த செவுத்துக்குள்ள தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. டைட்டன்ஸ் பத்திய பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருந்துச்சு இவனுக்குள்ள. இந்த எபிசோட்ல மொத்தம் 3 முக்கிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏரன் ஏகன். இவனுக்கு 10 வயசு ஆகுது. ரொம்ப கோவமானவன். இவனோட லட்சியம் என்னன்னா, செவுருக்கு வெளியே இருக்க உலகத்த பார்க்கணும்ங்கிறதும், டைட்டன்ஸ் எல்லாத்தையும் கொல்லணுங்கிறது தான். 2வதா மிக்காசா அக்கர்ம. ஏழை வீட்ல அவன் கூட இருக்கிற பொண்ணு. ஏரனோட ஃபேமிலி மிக்காசாவ தத்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக்காஸோட ஒரு லட்சியம் என்னன்னா, ஏரனுக்கு எதுவும் ஆகாம பாதுகாக்கிறது தான். ஆர்மின் அன்லிட். இவன் ஏரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப புத்திசாலி. ஒரு புத்தகம் ஒண்ணு வச்சிருக்கான். அதுல வெளி உலகம் எவ்வளோ அழகானது, கடல், மலை, பனி என எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஏரனுக்கு சொல்லி ஆசைய தூண்டுனவனும் இவன் தான். 3 பேரும் செவுத்து மேல ஏறி உலகத்த பார்க்குறாங்க. ஏரன் சொல்றான், "இந்த செவுரு ஒரு கூண்டு மாரி. நாம சுதந்திரமாக இல்ல. ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கோம். நாம இதிலிருந்து வெளிய போணும்." அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல கொலாசல் டைட்டன் வருது. இது 60 மீட்டர் உயரம் கொண்ட ரொம்ப பெரிய டைட்டன். இது செவுத்து மேல தலைய காட்டுது. மக்கள் எல்லாம் பயந்து சாவறாங்க. அப்ப கொலாசல் டைட்டன் அதோட பெரிய கால வச்சு செவுத்த உதைக்குது. செவுத்துல பெரிய ஓட்டை விழுகுது. செவுரு உடைஞ்சு கற்கள் வீடு மேலயும், மக்கள் மேலயும் விழுகுது. இப்போ டைட்டன் எல்லாம் அந்த ஓட்டை வழியா ஷிகார் ஷோர் நகரத்துக்குள்ள வராங்க. ஏரன், மிக்காசா, ஆர்மின் எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த நேரத்துல ஏரோனோட வீட்டு மேலயும் கல்லு விழுந்துடுது. அவிங்க அம்மா கால்ல அதுல மாட்டிக்கிறாங்க. அவங்களால தப்பிக்க முடியல. ஏரனும் மிக்காசாவும் அவிங்க அம்மாவ காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அதே நேரத்துல ஹான்ஸ் வந்து ஏரனையும் மிக்காசாவையும் காப்பாத்தி இழுத்துட்டு போறான். ஆனா அவனோட அம்மாவ காப்பாத்த முடியல. டைனா ஃபிட்ஸ்ங்கிற ஒரு ரொம்ப பயங்கரமான டைட்டன் ஏரனோட அம்மாவ தூக்கி அதோட கையில வச்சுக்குது. தூரத்திலிருந்து ஏரன் "அம்மா" அப்படின்னு கத்தி அழுவான். டைகனோ அம்மாவோட முதுகெலும்ப உடைச்சி வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுது. ரத்தம் தெறிக்குது. ஏரன் இத பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுறான். ஏரன், மிக்காசா, ஆர்மி எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஏரன் கோவத்துல, துக்கத்துல எல்லா டைட்டனையும் கண்டிப்பா கொல்லுவேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். எபிசோடு இங்க முடியுது. மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. டைட்டன் நகரத்துக்குள்ள போது. டைட்டன்ஸ் நகரத்த ஆக்கிரமிக்குது.